போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் ரேங்க்கு தான் கைஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ எப்போனாவது வந்து பிளாட்டினம் போனோம் கைஸ். போன ரவுண்டில் வந்து நம்ம வந்து ஏஸ் அடிச்சிருப்போம். செம்மையாக அடிச்சிருப்போம் கைஸ். அது நம்மளுக்கே தெரியாது, இது காலி ஆட்டம் ஆடிட்டோம். சரி கைஸ், இந்த மேட்ச் பார்க்கலாம் வாங்க கைஸ். அதுக்கு முன்னாடி மேட்ச் விளையாடி முடித்தோடனே நம்ம ஐடியை வந்து பெருசாகிற மாதிரி திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கே ஆக்கிடலாம் கைஸ். இப்படி பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை நம்ம ஐடி. நானே இப்போ தான் நோட்டீஸ் சேவ் பண்ணுறேன். ஓகேவா கைஸ் வாங்க. என்ன கைஸ் வரைய மாட்டேங்குது. சுடாதுங்கடா சவுண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். உங்கள் காது கேட்காது. சாரி, காது கேட்கும், கொஞ்சம் லவுடாக இருக்கும். பரவாயில்ல வைங்க. வாங்க இப்படி வந்து அழுத்து பிடிச்சிடணும். யாரா நீ யாரா? புள்ளிங்க இருக்குதுன்னு ஆடக்கூடாது. வாங்கேஸ் இருக்குதுன்னு ஆடக்கூடாது. வாங்கேஸ் ட்ரிபிள் டேக் டவுன். இன்னும் ஒன்று அடிச்சிருந்தா நம்ம ஏஸ் அடிச்சிருப்போம் கைஸ். திருப்பியும் மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு தரமான கண் இது. சிக்கன் ஆயிடுச்சுன்னு ஓடக்கூடாது. வாங்கீஸ் நம்ம இது வந்து சிஎஸ் 2 வீடியோ போட போகிறோம் கைஸ். இப்போது இது ஃபஸ்ட்டு வீடியோ. என்னது கைஸ் இது? வாங்க. சிக்கன் ஆயிடுச்சுன்னு ஓடக்கூடாது. புள்ளுங்க வந்துடுச்சுன்னு சீரக்கூடாது. கைஸ் காயின் ஏதோ கிடச்சிருக்கு. எதுவுமே கிடைக்கல. கையில் இருக்குது ஸ்டீல் உருட்டு கட்டை. வாங்க இன்னும் 2 கில் தான் கைஸ். அடி இங்கே அங்கே ஈஸியாக அடிக்கணும். எஸ் நம்மளே போட்டாங்க சார். நம்ம எப்படியாவது ஏஸ் அடிக்கணும். அதே கன் எடுத்துக்கலாம் வாங்க. ஆனால் பக்கா ஹெட்ஷாட் கன் கைஸ். இது இப்படி இழுத்து பிடிச்சா ஹெட்ஷாட் அடிவேன். நான் வந்து ஃப்ரீ டைம் விளையாடும் போது ஹெட்ஷாட் அடிவேன் கைஸ். டப்புன்னு வேணும் ஹெட்ஷாட்டு. வாங்க நம்ம ஒரு ஒன் டாப் ஏஸ் பிளேயர்னே தெரியாமல் இங்கே விளையாடின்னு இருக்கிறீங்க சில பேர் கைஸ். இது ஓல்டு பண்டில் கைஸ். இவன் வச்சுருக்கிறது. யாரா நீங்கள் அதெல்லாம் வச்சுருக்கீங்க ஓல்டு பண்டில்ஸு? கையில் இருக்குது சேஃப்டிக்கு உருட்டு கட்டை. வாங்க புள்ளிங்கோ இருக்குதுன்னு ஆடக்கூடாது. ஹெட்ஷாட் கைஸ் சொன்னேன்ல, ஹெட்ஷாட் பண்ணு. ஹெட்ஷாட் பண்ணுது. புள்ளிங்கோ இருக்குதுன்னு ஆடக்கூடாது. வாங்க 2 ஹெட்ஷாட்டு. ஐயா அங்கே ஓட்டான் பையன்.
ஈஸியாக அடிக்க முடியாது போல். ட்ரிபிள் டேக் டவுன் தான் அடிக்க முடியும் போல். வாங்க வாங்க அதாச்சும் அடிச்சு முடிக்கலாம். எங்கடா இருக்கீங்க? டவுனா? டேய் சிக்காய்ச்சுன்னு ஓட கூடாது. செத்துடும் அதுக்குள்ள. நம்ம கதையை முடிச்சிட்டாங்க ஈஸிவன். நம்மளுக்கு வந்த சோதனை பாருங்களேன். நம்மளுக்கு வந்த சோதனை என்னத்தான் ஆனாலும் இந்த கன்னு தான் சூப்பராக இருக்கும். ஹெட்ஷாட் 2 வாட்டி அடிச்சது பார்த்தீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சூப்பர் கன்னு கேஸ் இது. சிக்காயிச்சின்னு ஓட கூடாது அப்படிங்குது. வாங்க வாங்க கைஸ், லைக் போடாதவங்க லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் போடாதவங்க சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க. வாங்க கைஸ், சிக்காயிச்சின்னு செதறக்கூடாது. வாங்க கைஸ். நான் வச்சு நிற்கிறேன் இறக்கிய. நீ கிண்டல் அடிப்பியா? நீ கிண்டல் கிண்டல் விற்ப நீலாம். ஹெல்ப் பண்ணுற ப்ளீஸ்டா. சும்மா தாண்டா சொன்னேன். ஹெல்ப் பண்ணுறா. கிஸ் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க கிஸ். டே சும்மா தானடா இருக்க. ஹெல்ப் பண்ணுறா கீஸ். எவனோ ஏஸ் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டேங்கிறான். ஹெல்ப் பண்ணுறான். வாங்கீஸ் சேஃப்டியில் இருக்குது உருட்டு கட்ட. வாங்கீஸ் எங்கே எவனையும் காணோம். ஏற நான் ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவேன் கைஸ். பிள்ளைங்கோ இருக்குதுன்னு ஆடக்கூடாது. வாங்கிஸ் நான் ஒன்று வாங்க கீஸ். இதுவும் ட்ரிபிள். வாங்கிஸ் இங்கே எல்லாரும் வைக்கணும். வாங்கிஸ் எல்லாரும் சதற போகிறாங்க. இப்போ தெச்சின்னு ஓட போகிறாங்க. நம்ம ஒத்த காசு செலவு பண்ணல கீஸ். வாங்கிஸ் இதுக்கு ஒரு ஆர்மர் 2 ஹெட்செட்டு. வாங்க புள்ளிங்க இருக்குதுன்னு ஆடக்கூடாது. வாங்கிஸ் சிக்கன் ஆயிடுச்சுன்னா செதுறக்கூடாது. வாங்கிஸ் ஒரு இது வாங்க பாத்தீங்களா கைஸ்? இதுதான் நம்ம பவர். போட்டு அழுத்து அடிச்சிட்டேன். வாங்க கையில் இருக்குது சேஃப்டிக்கு உருட்டு கட்டை. வாங்க உருட்டு கட்டை. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்க வேண்டியதுதான் கைஸ். சேஃப்டியில் இருக்குது பெரிய உருட்டு கட்டை. வாங்க ஸ்டீலு மாமா ஸ்டீலு நீ வச்சுக்கலாம் வாலு. வாங்க ஏஸ் அடிக்கிறோம். ட்ருன்னு அழித்து பிடிச்சி எத்தனை வாட்டி ஏஸ் அடிச்சோன்னு பார்த்துக்கோங்க. அழித்து பிடிச்சோம். வாங்க நீங்கள் எப்படிங்க நான் என்ன பண்ண முடியும்? ஆடக்கூடாது. வாங்க என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? வாங்கி சேஃப்டியில் ஸ்டீலுக்குதுன்னு உருவக்கூடாது. சரி இதே பூயா
வாங்க கைஸ் போடுங்க கைஸ். என்னது போடுங்க. பிளாட்டினம் 1 எப்படியோ கஷ்டப்பட்டு பிளாட்டினம் 1 வந்தாச்சு கைஸ். சேஃப்டியில் இருக்குது பெரிய உருட்டு கட்டை. வாங்க கைஸ். ஐத்தி பிடிச்சாங்க கைஸ். செத்துட்டான். அது இதெல்லாம் சின்ன பொருள். ஆமாம் நம்ம சொன்னல மாற்றணும்னு. வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கேரக்டர் வச்சுக்கலாம். பாருங்களேன் ஏகே எடுப்பான் பாருங்களேன். பாருங்க போடுங்க செம்ம லைட்டாக மாடுலேஷன் பண்ணும் இதுக்கு. இந்த ஹேர் ஸ்டைலு இது யூனிஃபார்ம் இது அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன மாடிஃபார்ம் பண்ணாலே ஓகே தான். சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும் கைஸ். எனக்கு ஒரு குட்டி ரெக்கை, இதுக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கணும் இதுதான். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸுக்குள்ளே போய் இது அதெல்லாம் வேஸ்ட்டு. இதோ கைஸ் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இதில் ஏதாவது இருக்கா? ஸ்னைப்பரில் ஒன்றுத்தையும் வச்சுருந்துருக்க மாட்டேன். கடாய், பேட்டு, அருவாமனை, இந்த கிரனேடு கைஸ். இதுதான் கைஸ் என் பக்கா. இது கன் என் கையில் இல்லை. வாங்க கைஸ் தரமானது. வாங்க இதுதான் கைஸ் தரமானது. சரி கைஸ் இதோட முடிச்சுக்கலாம். நான் 2வதுன்னு சொன்னேன், ஆனால் வந்து டைம் இல்லைல்ல. பை கைஸ்.